ஆஹ் அதாவது அண்மையில் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி அரசியல் வருகை என்பது மிகவும் பேசும் பொருளாக இருந்தது. இந்த நிலையில வந்து கட்சியின் கொடி அறிமுகப்படுத்த போவதாகவும் அவர் வந்து தெரிவித்திருந்தார். அதே போல ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9:30 முதல் 10:30 தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை வந்து அறிமுகம் செய்ய உள்ளார் என்பது தகவல் வெளியாகிருந்தது. அதே போல வாகை மலர் கட்சி கொடியில் வந்து இடம்பெற்ற வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அதே போல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி அறிமுக விழாவிற்கு வந்து 300 முதல் 400 கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இதேபோல் இப்பொழுது இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருந்தது. அதுதான் பனையூர்ல அவங்களோட கட்சி அலுவலகத்துல கட்சி கொடி ஏற்றி ஒத்திகை பார்க்கக்கூடிய வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்படுகிறது, அதே போல் பேசப்பட்டு இருக்கிறது. இந்த கொடி என்பது இதுதானா இல்லை என்பது குறித்து முழுமையான விவரம் வந்து தெரியும். பல விமர்சனம் இந்த கொடியை வந்து அதே போல இந்த நிலையில இந்த 22ஆம் தேதி கட்சி கொடியை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ற சொல்லியிருந்த நிலையில தற்பொழுது மறைந்த தேமுதிக கட்சியினுடைய தலைவருமான அதே போல் நடிகருமான மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு நேர்ல போய் சந்திச்சு பிரேமலதா அவர்களை வந்து பார்த்திருக்கிறாரு. அதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த கோட் படத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக விஜயகாந்த் வந்து கெஸ்ட் ரோல் நடிக்கக்கூடிய காட்சி உருவாக்கப்பட்டிருந்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த சந்திப்பு இருக்கிறது என்று பேசப்படுகிறது. அதே போல் அரசியல் விதமாகவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என்பதும் குறித்தும் தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. அதே போல வரும் 22ஆம் தேதி கட்சி கொடியை வெளியிடுவார் என்கின்ற தகவலும் வெளியாகி இருந்த நிலையில இன்றைக்கு ஒரு கட்சி சார்ந்த ஆட்களை போய் பார்க்கும் பொழுது மிகவும் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம், அரசியல் ரீதியாக வேற என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த சந்திப்பு என்பது ஒரு பேசும் பொருளாக தற்பொழுது ஆகியிருக்கிறது. இதனுடைய முழுமையான விவரம் என்பது விரைவில் தெரிவிக்கப்படும். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீனா.